எப்படியெல்லாம் சம்பாதிக்கலான்ற இந்த காலத்துல எப்படி விக்கிபீடியால மட்டும் எந்த ஒரு ஆடும் இல்லாம ஃப்ரீயா மக்களுக்கு நாலேஜ் கொடுக்குறாங்கன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? 100 days 100 குட்டி ஸ்டோரிஸ் சேலஞ்சில் இன்னைக்கு டே 62. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான குட்டி ஸ்டோரிஸ்க்கு நம்ம பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. 1966ல ஜிம்மி வேல்ஸ் பிறக்கிறாரு. சின்ன வயசுலயே நிறைய புக்ஸ் படிக்கிறாரு. படிக்கிறது மட்டும் இல்லாம அதுல இருந்து எந்த கேள்வி கேட்டாலும் சரியான பதில்னு சொல்றாரு. இதை பார்த்த இவங்க அப்பா அம்மா இவருக்கு ஒரு என்சைக்ளோபீடியாவை பிரசன்ட் பண்றாங்க. வெறும் ஒரு வருஷத்துல அந்த புக்கை படிச்சு முடிக்கிறாரு. இன்னும் நிறைய படிக்க லைப்ரரிக்கு போறாரு. பட் கையில காசு இல்ல. ஒரு நாள் மக்கள் எல்லாருக்கும் இலவசமா நாலேஜை கொண்டு போய் சேர்க்கணும்னு ஒரு முடிவு எடுக்கிறாரு. காலேஜ் முடிஞ்ச பிறகு ஷேர் மார்க்கெட்ல கொஞ்சம் ப்ராஃபிட் பண்றாரு. சைமல்டேனியஸா கம்ப்யூட்டர் நாலேஜ்மே நல்லா கத்துக்கிறாரு. இதை வச்சு 2000ல நியூபீடியான்னு ஒன்று ஸ்டார்ட் பண்றாரு. பட் இது பெரிய ஃபெயிலியர். இருந்தாலும் முயற்சியை கைவிடாம அடுத்த வருஷமே விக்கிபீடியாவை லான்ச் பண்றாரு. இதுல யார் வேணா ஆர்டிகல் எழுதலாம், யார் வேணா எடிட் பண்ணலாம்ன்ற ஆப்ஷனை கொண்டு வராரு. யாராவது எழுதிட மாட்டாங்களா நினைச்சாரு. ஆனா இன்னைக்கு இதுல 326 லாங்குவேஜஸ், அதுல இங்கிலீஷ்ல மட்டும் 68 லட்சம் ஆர்டிகல்ஸ் பப்ளிஷ் ஆயிருக்கு. அண்ட் இன்னைக்கு 4.3 பில்லியன் பீப்புள் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது இல்லாம இன்னைக்கு வரைக்கும் இதுல எந்த ஆடும் வந்தது இல்ல, எந்த பிரீமியமும்